எப்பேற்பட்ட கணிப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்காருன்னா, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இன்னைக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கறத அப்படியே சொல்லியிருக்கார். அவருடைய குறிப்புகளில் இருந்து நம்ம படிக்க முடியும். அதுல 1 2 சொல்றேன் பாருங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் பிற்காலத்தில் இருக்காது. நீங்க பாக்குறோம் இல்லையா? ஆம்பளைங்க பேண்ட் போடுற மாதிரி பெண்கள் பேண்ட் போடுறாங்க. பெண்கள் பின்னாடி கூந்தல்ல சடை வச்சுக்கிற மாதிரி ஆண்கள் சடை வச்சுக்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆலயங்கள்ல வழிபாடுகள்ல பிராமணர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது மாறி போய் பல ஜாதியினரும் பூஜை செய்வார்கள். இன்னைக்கு நடக்குதா? எப்போ சொல்லியிருக்கார்? 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். வேதம் கற்றவர்கள், வேதம் படித்தவர்கள் சிரமப்படுவார்கள். வேதமானது விலைக்கு விற்கப்படும். இந்த வேதம் கற்றவர்கள் பல இடங்களிலும் பல விவாத பொருள் ஆவார்கள். இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை வச்சு பார்த்தாலுமே இது அப்படியே சரியா இந்த காலத்துல பொருந்தருது.